ஹாய் ஸ்பைடேஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் என்னென்னலாம் டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ்லாம் இங்கே நம்ம அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ப்பாக 7 o'clockலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். இப்போ தான் ஒரு ஷாப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் இங்கே ஃபர்ஸ்ட் ஷாப்லேயே பார்த்தோன்னா நமக்கு இங்கே மைக்ரோ ஓவன்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டப்போ 1100 வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஒர்க்கிங் கண்டிஷனான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்து வந்துட்டு வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லைட் ஷாப். இதை நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு டேபிளில் வச்சிருக்க நீங்கள் எந்த லைட் 4 லைட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 100 rupees. இதை தவிர்த்து அந்த சைடில் நீங்கள் பார்த்த அந்த கலர் ரைஸ் டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே 100 rupees தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் லைட் தான். ப்ரைஸ் கேட்டிருந்தோம், பட் ஆனால் ஓனர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரோலிங் சேர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இப்போ தான் ஃபிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சேலுக்காக வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. இதுவுமே நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். டாப் லோட் பார்த்தீங்கன்னா 5500 rupees, ஃப்ரண்ட் லோட் பார்த்தீங்கன்னா 7500 rupees வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரீஃபர்பிஷ்டு தான், பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஜென்ரேட்டருமே இருக்கும், செக் பண்ணி தான் வந்துட்டு கொடுப்பாங்க. தவிர்த்து அவங்ககிட்ட ஒரு சில ரெஃப்ரிஜரேட்டர்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மாடல்ஸை பொறுத்து வந்துட்டு ப்ரைஸஸ் வேரி ஆகும். பட் மோஸ்ட்டாக இவங்ககிட்ட எல்லாமே மேக்ஸிமம் 7500 rupees வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இன்னொரு ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு வேக்கம் கிளீனர் வந்துட்டு வச்சிருந்தாங்க. பிரைஸ் வந்துட்டு 1500 rupees சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நீங்க யாராச்சும் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பா செக் பண்ணியே தரதாகவே வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஷாப்பில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய லேப்டாப் சார்ஜஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேபிள்ஸ், சார்ஜிங் கேபிள்ஸு, அண்ட் தென் ஏவிஆர் கேபிள், இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குது. ரிமோட்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேபிள்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்கள் வாங்குறத பொறுத்து அவங்க கம்மி பண்ணலாம். ஸோ அது என்னன்றதை நீங்கள் வாங்கும் போது பார்த்துக்கோங்க. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு நெக் பேண்ட்ஸ் வந்துட்டு நிறைய அவைலபிளா இருக்கு. இதை தவிர்த்து ஒரு சில ஃபீச்சர் மொபைல்ஸோட பேட்டரிஸ் வந்துட்டு வச்சிருக்காரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு ஏர்பட்ஸ் வந்துட்டு இருக்கு. மொபைல் சார்ஜஸோட அடாப்டர் கூட பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நீங்க வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்து கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எது வாங்குறதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பல்லாவரம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்த்தே வந்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் தென் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், பல்லாவரம் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய ஃபர்னிச்சர்ஸுமே வந்துட்டு கிடச்சிரும். அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெட், சோஃபா, அண்ட் தென் டைனிங் டேபிள், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் மாதிரி ஏரியாலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எதுக்குமே வந்துட்டு ப்ரைஸ் கேட்கல. ஏன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் நிறைய ஷாப்ஸில் வந்துட்டு நம்ம யூடியூப்காக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளால் ஒரு சில இடத்துல எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துலலாம் ப்ரைஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில இடத்துல, அதாவது மோஸ்ட் ஆஃப் த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியல. ஸோ இதுதான் ரீசன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த சோஃபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இதெல்லாம் வந்துட்டு புதுசு கிடையாது. மேலே ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணி புதுசு மாதிரி மாற்றி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே வந்துட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ பழசாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு கண்டிஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தோன்னா நிறைய வாட்ச் கலெக்ஷன் வந்துட்டு இருந்தது. ஓல்டு மாடல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எல்லாமே இருந்தது. ஒரு சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதில் ஒரு சிலதை நான் எடுத்து வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே யூனிக்காக வந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் யாராச்சும் வாட்ச் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மூவியில் சூர்யா யூஸ் பண்ண வாட்ச் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்குது, பட் அனலாக் தான். ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில், அதாவது ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மொபைல் பக்காவாக சூட் ஆகும், உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி மொபைல்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம் உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. அந்த நீங்கள் இன்னொரு ஷாப்பில் பார்த்தோன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் இங்கேயுமே நிறைய ஏகப்பட்ட ஆஃபீஸ் சேர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, ரோலிங் சேர்ஸு. ஸோ அதை இப்போ தான் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீட்டையும் இதையும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே ப்ரைஸ் கேட்டிருந்தோம். 550 அந்த ரேஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் இருக்குது.
ஒரு ஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்ச் கலெக்ஷன் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர்ஸ் பழசு இருந்தது. அண்ட் தென் ஒரு பவர் பேங்க் இருந்தது. ரெட்மியோடது 10,000 mAh பேட்டரி பவர் பேங்க்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் கண்டிஷனான்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஷாப்புமே பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப் தான். அதாவது 150 rupeesக்கு இந்த ட்ரிம்மர் ரீசார்ஜபிள் ட்ரிம்மர்ஸ் எல்லாமே செல் பண்ணுவாங்க. இவரோட ஷாப்பில் இருக்கும். இதை தவிர்த்து ஒரு சில ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக வந்துட்டு இருக்கும். அப்படி நம்ம இவர்கிட்ட பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக அந்த வாலில் ஸ்டிக் பண்ணுற மிரர் வந்துட்டு வச்சிருந்தாரு. இதோட ப்ரைஸ் கேட்டதுக்கு 220 rupees வந்துட்டு சொல்லியிருந்தாரு. நிஜமாவே ரொம்ப ஹையான ப்ரைஸ் தான் இது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஷாப்பில் இதை பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா 220 rupees ஹையாக வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஷாப்பில் பார்த்தோன்னா நிறைய லேண்ட்லைன் மொபைல்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தாலே ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தெரியல. மோஸ்ட்டாக டிஸ்பிளேலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்டெலோட டிடிஹெச் பாட்ஸும் ஜியோவோட ரவுட்டர் பாட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ரோலிங் சேரோட வீல்ஸ் எல்லாம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா சீகேட்டோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வந்துட்டு இருந்தது. ஸோ ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. நான் அதோட ப்ரைஸ் கேட்டதுக்கு 800 rupees அந்த ரேஞ்சில் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒர்க்கிங் கண்டிஷனான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் மொபைல்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஃபிளிப் மொபைல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பட்டன் மொபைல் இது எல்லாமே இருந்தது. இதை தவிர்த்து டச்சில் வந்துட்டு நமக்கு 4 பிளாக்பெரி மொபைல்ஸ் வந்துட்டு இருந்தது. சிங்கிளாக எடுத்தா 500 rupeesனு சொன்னாரு. நீங்கள் 4 மொபைலையும் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் கம்மி பண்ணி தரதாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் இந்த ரீஃபர்பிஷ்டு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல்ஸ் ஓல்டு ரீஃபர்பிஷ்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டேப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஃபீச்சர்ஸ் மொபைல்ஸோட பேட்டரி இருக்குது. ஃபீச்சர் மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி கீ செயின் டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா OnePlusோட இந்த Z2 ANCயோட நெக் பேண்ட் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம புதுசா வாங்கி வீடியோ போட்டது அவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா புதுசா தான் இருந்தது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கு வெறும் 450 rupees தான் பாத்தீங்கன்னா பிரைஸ் பண்ணியிருந்தாரு. முன்னாடியே தெரிஞ்சுதான் நம்ம இங்கேயே வாங்கி இருந்திருக்கலாம். அந்த இந்த இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஆம்பிரேனோட நினைக்கிறேன் ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 rupees வந்துட்டு சொல்லியிருந்தாரு. வித் சார்ஜிங் கேபிளோடய பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளா வந்துட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா ரியல்மி 5 ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 3500 வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஓல்டு மாடல் கோட இந்த கேமராஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. இதெல்லாம் ஃபிலிம் டைப் நினைக்கிறேன். நீங்கள் ஃபிலிம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நிறையாவே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆப்பிளோட இன்டர்நெட் மோடம் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பழசு தான். ஒர்க்கிங் கண்டிஷனான்னு பார்த்தீங்கன்னா டவுட் தான். இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு டூல்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருந்தது. எல்லாமே துரு பிடிச்சிருந்தது. பழசு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வெயிட் கேஜி கணக்கில் வந்துட்டு வாங்கிக்க முடியும். அதை பொறுத்து ப்ரைஸ் 50, 80 அது மாதிரி இருக்கும் பர் கேஜி. இந்த ராடு தம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்துட்டு இருந்தது. டிவிடி பிளேயர்ஸ், இந்த ஆம்பிளிஃபயர்ஸ், இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் ரிலேட்டட் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க அதிகமாவே இருந்துச்சு இந்த ஷாப்ல. இந்த ஷாப்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டெலிஃபோன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ கில்லர் டிவைஸ் வந்துட்டு இருந்தது. பிசிக்கலா பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஸோ பவர் பேங்க் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஏகப்பட்ட கேமராஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொட்டி வச்சிருந்தாங்க. எதுவுமே மோஸ்டா எப்படியும் ஒர்க் பண்ணாது. நீங்க ஸ்பேர்க்காக வேணும்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸ்ல ஏர் கூலர்ஸ் இருந்தது. சின்னது பெருசு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வச்ச மாதிரி. ஸோ ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிங்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டெடி பேர் வந்துட்டு வச்சிருந்தாங்க. செம பெருசுக்கு. அந்த அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்க்கு ஒரு ஏர் கூலருமே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஃபிசிக்கலாக பார்க்க நல்லா இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரோன் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஐ திங்க் 2000 சம்திங் சொன்ன மாதிரி இருந்தது. பாட்ஸ் பீஸ் தான், இன்னும் பிரிக்கலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஒரு BMW கார் வந்துட்டு பார்த்துருந்தோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி பைக் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பார்க்க நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு.
இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட கேஜெட்ஸ் வந்துட்டு இருக்கு, ரேடியோ எல்லாமே. அந்த எல்லாமே அழகா அடுக்கி வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்க ஒரு ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவுமே ஓல்டு மாடல் டைப்ரைட்டர் வந்துட்டு இருக்கு. ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. பட் ஒர்க் பண்ணலனாலும் இதை நீங்க வந்துட்டு டிஸ்ப்ளேக்காக யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டிஸ்ப்ளே மீன்ஸ் அதை நீங்க வீட்ல வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஷோ பீஸா பாத்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாவே. இங்க ஒரு ஷாப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்தது. கண்டிப்பா ஒர்க்கிங் இல்ல, ரொம்ப மோசமான கண்டிஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்பேர்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டிரைவ், மதர் போர்டு, ஸோ இதெல்லாம் கூட இதுல இருக்கான்னு தெரியல. நீங்க ஓபன் பண்ணி பார்த்து நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இங்க ஒரு ஷாப்ல பார்த்தோம்னா நிறைய டேப் வந்துட்டு இருந்தது. பட் எதுவுமே வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் இல்ல. இதுவுமே சேம், நீங்க ஒன்னு வாங்கி சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல உங்ககிட்ட இந்த டிவைஸ் இருக்குன்னா நீங்க ஸ்பேருக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஐபேட் கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்பிள் ஐபேட் இருக்கு. ஆக்சுவலி இது ஒர்க்கிங் கண்டிஷன். பட் ஆனா ஆப்பிள் ஐடி சம்திங் டிசேபிள்னு வந்துட்டு போட்டிருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆன் பண்ணீங்கன்னா தெரியுது ஐபேட் இஸ் டிசேபிள்ட் அப்படின்னு இருக்கு. பட் ஆனா ஒர்க்கிங் கண்டிஷன்லயே பாத்தீங்கன்னா இது இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஸ்பீக்கர்ஸ் அசம்பிள் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நீட் வந்துட்டு இருக்கலாம். ஸோ கம்மி பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா பிரைஸ் கம்மி பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மிக்ஸி பாத்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்ல எல்லா ஷாப்லயும் வந்துட்டு மோஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மினிமம் 500 ருபீஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க வாங்குறீங்கிறப்போ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. 500 ருபீஸ்ல தான் பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்லயும் சொல்றாங்க. ஸோ அதனால அதை நீங்க பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் புது கண்டிஷன்லயே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு ஷாப்ல பார்த்திருந்தோம். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசா இருந்தது, கொஞ்சம் ஒரு சிலது ரொம்பவுமே பழசா இருந்தது. பட் இங்க பாத்தீங்கன்னா புதுசே வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா கேஜி கணக்குல தான் ரேட் சொல்றாங்க. அந்த இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு சைக்கிள்ஸ் நிறைய இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் பிரைசஸ்ல இருக்கு. 5000ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நீடு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிரைஸ்க்கு சூட்டபிளா நீங்களே வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மிக்ஸி வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஜென்ரேட்டரோட இருக்குது. உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தே வந்துட்டு கொடுத்துருவாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எடுத்தாலுமே 500 ருபீஸ் தான். லாஸ்ட் வீக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு கவர் பண்ணியிருந்தோம். நம்ம முன்னாடி ஒரு ஷாப்ல பார்த்த மாதிரி இந்த ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அழகாக டிஸ்பிளேவுமே பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் அந்த ஷாப்ல பார்த்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு. அந்த இது பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்தாலே இந்த காயின் ஷாப்பை யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கலர் தான். நம்ம எப்பவும் கவர் பண்ற மாதிரி இதுவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கவர் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓல்டு ஏஜஸ் காயின்ஸுமே பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கும் சேல்காகவே. ஸோ நீங்க இந்த மாதிரி ஓல்டு காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சேம் அதே காயின் ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாச்சு டெக்கரேட்டிவ்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த காலத்து ஸ்டாச்சு அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த மெட்டல் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓல்டு ஷேட் இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சைக்கிள்ஸ் வந்துட்டு அவைலபிளா வந்துட்டு இருக்கு. இங்க ஒரு மதர் போர்டு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதுல எதுவுமே நமக்கு ரேமோ இல்லைன்னா ரோமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நானும் திருப்பி பார்த்தேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஒர்க்கிங் கண்டிஷனான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். சரி நம்ம உள்ள அட்லீஸ்ட் ப்ராசஸராச்சும் இருக்கான்னு திறந்து பார்த்தேன். பட் ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை. ஸோ இதை நம்ம வாங்கிட்டு போகிறதுன்றது யூஸ்லெஸ் தான். பட் ஆனால் நீங்கள் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்றதுப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு ஜாக் பாட்னே வந்துட்டு சொல்லலாம். இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தோன்னா நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஏர்பட்ஸ், யூஎஸ்பி ஃபேனு, லைட்டரு, செல்ஃபி ஸ்டிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே புதுசு தான். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா சோலாரில் சார்ஜ் பண்ணி எரியக்கூடிய ஒரு லைட் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வெயிலில் இருக்கிறதுனால அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் லைட் தெரியும், சார்ஜிங் இண்டிகேஷன்.
இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஓல்டு டூல்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த எடக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ஓல்டு கண்டிஷன் தான். இங்கேயுமே பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு மதர் போர்ட் இருக்கு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், ரேம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. அண்ட் தென் இங்க பார்த்தோம்னா நமக்கு ஆப்பிள் டிவி பாட்ஸ் நினைக்கிறேன் நான். ஏன்னா ரிமோட்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லிம்மா ஸ்லீக்காக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த இன் அண்ட் ஃபீலே வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஃபீலை பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. பட் இது ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ற டேப்ஸ் வந்துட்டு புது கண்டிஷன்ல வச்சிருந்தாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜிங் அடாப்டர்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு, இந்த டேபு, ஸ்மார்ட் ஃபோனு அண்ட் தென் மிக்ஸி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா ஷாப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வாரத்தோட பல்லாவர கவரை வந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் கவர் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக போகிற வழியில் இருக்கிறத எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஃப்ரைடே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கண்டினியூவாக இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.